ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான சுவையான பர்வல் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கிட்டோம். கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு நான் சன்லைட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். அதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப பெருங்காயம் சேர்த்துக்கணும். 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 6 சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். காம்பை எடுத்துட்டு உடைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர்றதுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதோட நான் ஒரு 15 பூண்டு பல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர நம்ம ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாக ஆக விட்டுறக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா கசந்துரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பூண்டு வதங்கி வந்தால் போதும். இந்த டயத்தில் நம்ம ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்து அதையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதுமானது. இந்த டயத்தில் நம்ம இதோட கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு அந்த பர்வல் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே சேர்த்துக்கிறோம். நான் 1/4 கிலோ பர்வல் வாங்கிட்டு வெளியில் இருக்க இந்த தோல் பகுதி இருக்குல்ல, அதை அப்படி லைட்டாக சுரண்டிட்டு நான் 2ஆக கட் பண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், 1/4 கிலோ பர்வல் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் தட்டு போட்டு மூட போகிறேன். பாருங்கள், 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு பாருங்கள், அந்த வெஜிடபிள் அப்படியே சுருங்கி வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக. இனிமேல் நம்ம மூட போகிறது கிடையாது. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே திறந்து விட்டு நம்ம கொஞ்சம் விட்டு நம்ம வேக விட்டு நம்ம கிளறி விட போகிறோம். கிளறி விட்டால் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நடுவில் எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஒரு சில பிஞ்சு காயாக இருந்தால் சீக்கிரம் கூட வெந்துடும். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட நல்லா அந்த பர்வல் இந்த காய் மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா வீடே ஒரு கமகமான ஸ்மெல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்வல் காய் ரெசிபி, ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.